புதுச்சேரியில் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு உறங்கிய வாலிபர் காதில் செல்போன் வைத்தபடி மூக்கில் ரத்தம் வடிந்தவாறு படுக்கையில் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஸ்ரீனிவாச கார்டன் பகுதியை சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி. இவரது மகன் 31 வயதான அல்போன்ஸ் வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் IT நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். இவரது தாய் சென்னைக்கு சென்றுள்ள நிலையில் தந்தை மட்டுமே வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அல்போன்ஸ் பணி முடித்துவிட்டு ஹோட்டல் ஒன்றில் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் தோசை வாங்கிக் கொண்டு வீட்டில் இருந்த தந்தைக்கு கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டுள்ளார். அதன் பிறகு அவர் அறைக்கு தூங்க சென்றுள்ளார். பின்னர் காலை நீண்ட நேரம் ஆகியும் மகன் படுக்கையை விட்டு எழுந்திருக்காததால் அவரது தந்தை அறைக்கு சென்று பார்த்தபோது அல்போன்ஸ் தனது கையை நெஞ்சில் வைத்தபடி மற்றொரு கையில் செல்போனை காதில் வைத்துக் கொண்டு மூக்கில் ரத்தம் அதிகப்படியாக வந்த நிலையில் படுக்கையில் உயிரிழந்து கிடந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது தந்தை ஆரோக்கியசாமி இது குறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அல்போன்ஸ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தாரா அல்லது இரவு உணவு சாப்பிட்டதால் உயிரிழப்பு ஏற்பட்டதா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உடற்கூறு ஆய்வு முடிவுகள் வந்த பிறகு இறந்ததற்கான காரணம் தெரியவரும்.